செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 13ஆம் நாள் அகழ்வு பணி காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 13வது நாள் முடிவில் மொத்தமாக 56 மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 50 முழுமையான மனித எண்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சுமதவ் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய 2வது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான 1வது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி அகழ்வு ஆராய்ச்சிக்கான 2வது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. அடையாளப்படுத்தப்பட்ட 3 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டிருக்குது. நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது ஆரம்பமாகும் அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான 2வது பிரதேசத்திலிருந்து. 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது. எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்கிறது குழப்பமான நிலையில் கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்கிறது. அதை நீங்கள் தனி மனித எண்பு எச்சங்களாக இலக்கத்தில் கொண்டு வர இல்லாது. அதால் தான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி என்றது சொன்னது. மனித எலும்பு ஆய்வுகளை ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை தெளிவாக தெரிவிச்சு கூறக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி அதை சொல்ல இயலாது. இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்லியாண்டி இல்லை, ஏற்கனவே ஒரு மனித எலும்போடு சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது. அதை இன்னும் அகழ்ந்தெடுக்கல, நிலத்திலேருந்து பிரித்தெடுக்கல. அநேகமாக இன்றைக்கு பிரித்தெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ 50க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இப்போ இதென்ன பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும்? தனித்தனியாக இது யாரோட இதுக்கு எப்படி அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும்? அது எது சொல்லக்கூடியதாக இருக்கும்? மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்தில் எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இயலாது. ஏனென்றால் அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்லலாம்.